நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவனுக்கு கீழ் பல சிற்றரசுகள் உள்ளன. ஒரு முறை இந்த அரசனை அவைக்கு வருகை தந்த சீன தேசத்து அறிஞர் ஒருவர் தாயை இழந்து 2 பஞ்சவர்ண கிளிகளை பரிசளித்துவிட்டு சென்றான். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்துடன் சின்னமாக கருதுவார் என்பதால் அரசன் மிகவும் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகளின் பயிற்சியை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கும் பயிற்சி அளிங்கள் என்று கட்டளையிட்டான் மன்னன். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்கின்றன, நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தான் மன்னன். அரசே, 2 பறவைகள் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டு விட்டது, மற்றொன்று எவ்வளவு முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்றான். உடனே மன்னன் தனது நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையில் நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டான் மன்னன். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த குறையும் இல்லை, உடலில் ஊனமும் இல்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றான். உடனே அரசன் தனது அமைச்சரை அழைத்து என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது, இந்த கிளி இன்னும் 2 நாளில் பறக்க வேண்டும் என்றான் கண்டிப்புடன். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் தனது மாளிகையின் உப்பருகிலிருந்து வெளியே பார்க்கிறான் மன்னன். கிளி அதே இடத்தில்தான் உட்கார்ந்திருந்தது, நகரவே இல்லை. மன்னனுக்கு என்னவோ போலிருந்தது. இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே. நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரேனும் அணுகி இதை பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலரை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வா என்று கட்டளையிட்டான் மன்னன். அடுத்த நாள் காலை கண் விழிக்கும் போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தான் மன்னன். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அற்புதத்தை செய்தவரை உடனே அழைத்து வாருங்கள் என்றான் மன்னன். அந்த விவசாயி மன்னன் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லோரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையும் நீ மட்டும் கிளியை எப்படி பறக்க செய்தாய் என அரசன் கேட்டான். அரசன் முன் தலையை வணங்கியபடி விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன், வேறொன்றுமில்லை என்றான் அந்த விவசாயி. இயற்கையும் சில சமயம் அந்த விவசாயி போல நமது சக்தியை உணர வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டிவிடும். அது நமது சக்தியும் ஆற்றலையும் உணர வேண்டியே என்று கருதி நம்மை உயர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நாம் அனைவரும் உயர பறப்பதற்கு படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பல சமயங்களில் நமது சக்தியை உணராமலே ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் செய்ய முடியும் என்று கருதி செய்து வருகிறோம். நாம் சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, ஆனால் நம்மில் பலருக்கு அது கண்டுபிடிக்கப்படாமலே போய்விடுகிறது. செக்குமாடு போல ஒரே இடத்தில் மிக சுலபமான ஒரே வேலையை செய்வதில் நாம் ஆர்வம் செலுத்துகிறோம். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவான ஒன்றாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. நாம் அமர்ந்திருக்கும் பயணம் என்னும் கிளையை வெட்டி எறிந்து உயர பறக்கும் பெருமிதத்திற்காக சுதந்திர பறவைகளை நம்மை விடுவித்துக் கொள்வோம். நாம் சாதிக்க பிறந்தவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.